வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்றைக்கு எங்களோட அடிப்படை சமநிலைகள் என்றதில் இன்னும் கொஞ்சம் கணக்குகள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அதில் ஒரு பகுதி முடிச்சிட்டோம். அதில் அடிப்படை தியரி எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்து அதில் கொஞ்சம் கணக்குகள் 10 கேள்வி போன முறை செய்திருந்தேன். தொடர்ந்து மிச்ச கேள்வியை இப்போ பார்க்க போகிறோம். பாருங்க, 11வது கேள்வியை ஏகனம் சக பீக்கனம் சக சீக்கனம் சக 3abc சமன் சமன் அது சமநிலை இல்லை சமன் ஏ சக பி சக சி ஏ வர்க்கம் பி வர்க்கம் சி வர்க்கம் சய ஏபி சய பிசி சய சிஏ என காட்டுக. எங்க பாப்போம். முதல்ல ஆர்ஹெச்எஸ் எடுத்து சொல்லி கொண்டு போவோம். ஆர்ஹெச்எஸ் வலது கை பக்கம் இருக்குது பாருங்க. ஏ சக பி சக சி ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக சி வர்க்கம் சய ஏபி சய பிசி சய சிஏ. முதல் ஏ ஆள இருக்குங்க. ஏ கணம் ஏபி வர்க்கம் ஏசி வர்க்கம் சய ஏ வர்க்கம் பி சய ஏபிசி சய ஏ வர்க்கம் சி எல்லாத்தையும் ஏ ஆள பெருக்கி இருக்கு. இனி சக பி ஆள பெருக்கணும் என்றால் ஏ வர்க்கம் பி வரும். சக ஏ வர்க்கம் பி ஏபி வர்க்கம் ஏசி வர்க்கம் பி ஆள பெருக்கணும். என்ன பி ஆள பெருக்க ஏபி வர்க்கம் வராது பாருங்க. பி ஆள பெருக்கி கொண்டு போகிறோம். பி ஆள பெருக்கினால் இதில் பெருக்க பி கணம் வரும். அப்புறம் பிசி வர்க்கம் சய ஏபி வர்க்கம் சய பி வர்க்கம் சி சய ஏபிசி. இனி சி ஆள பெருக்கும். சி ஆள ஏ வர்க்கம் சி சி கணம் ஏபிசி பிசி வர்க்கம் சி வர்க்கம் ஏ பாருங்க. எல்லாம் பிரிக்கணும். சி ஆள பிரிக்கினால் ஏ வர்க்கம் சி அதில் பி வர்க்கம் சி எழுது இல்லைன்னு பி வர்க்கம் சி அப்புறம் சி கணம் ஏபிசி பிசி வர்க்கம் சி வர்க்கம் ஏ. இப்போ பாருங்க, இதில் ஒத்த உறுப்புகள் சகசோடு இருந்தால் வெட்டி விடலாம். இதில் ஏபி வர்க்கமும் இந்த ஏபி வர்க்கமும் வெட்டலாம். ஏசி வர்க்கமும் ஏசி வர்க்கமும் வெட்டலாம். ஏ வர்க்கம் பி சயகண்டு இருக்குது. அதில் ஏ வர்க்கம் பி சகண்டு இருக்குது, வெட்டி விடலாம். ஏ வர்க்கம் சி ஏ வர்க்கம் சி பிசி வர்க்கம் பிசி வர்க்கம் பாருங்க. பிசி வர்க்கம் இங்கே இருக்கு. பிறகு இதில் பி வர்க்கம் சி பி வர்க்கம் சி வரை எங்கே இருக்கு. பி வர்க்கம் சி இங்கே இருக்கு. அப்போ இப்படி எல்லாத்தையும் வெட்டினீங்க கண்டா அவங்களுக்கு கடைசியாக மிஞ்ச போகிறது என்னன்னு பாருங்க. ஒரு ஏக்கணம் மிஞ்சுது. இதில் ஒரு பீக்கணம் மிச்சம் இருக்குது. சீக்கணம் இதில் ஒரு ஏபிசி 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 3 ஏபிசி. இது சமன் எல்ஹெச்எஸ். வலது பக்கத்தில் தொடங்கி அது இடது பக்கத்துக்கு சமன் என்று காட்டி முடிச்சிருக்கலாம். அடுத்தது இது நேரெண்ணின், அதாவது ஏ கம பி கம சி நேரெண்ணின் பிள்ளைகள். இதில் வரணும் ஏ கம பி கம சி நேர் எண்ணின் ஏகணம் சக பி கணம் சக சி கணம் பெரிதல்ல சமன் ஏபிசி என இத்தருகிறார். அதாவது பாருங்கோ, இந்த பக்கத்தை பெரிதல்ல சமன் சைவர்னு காட்டினோம்னா சரி. அப்போ எடுப்போம் பாருங்கோ. ஏகணம் சக பி கணம் சக சி கணம் சய 3 ஏபிசி. நாங்கள் இப்ப நிறுவி வச்சிருக்கிறோம். ஏ சக பி சக சி ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக சி வர்க்கம் சய ஏபி சய பிசி சய ஏசி என்று நிறுவி வச்சிருக்கிறோம். இதை ஒருக்கா சுருக்கி கொண்டு போவோம் பாருங்க. இங்கால போடுவோம். ஏ சக பி சக சி ஒரு அரே ஒன்று எடுத்து போட்டு உங்களுக்கு 2ஆல பெருக்கிறோம் பாருங்க. 2ஆல பெருக்கி 2a வர்க்கம் 2b வர்க்கம் 2c வர்க்கம் சய 2ab சய 2bc சய 2ac. ஏன் 2ஆல பெருக்கினான் என்றால் ஒடிவா பாருங்க. வேற முன்னுக்கு எழுதிட்டேன்.
a வர்க்கம் சய 2ab சக b வர்க்கம் இது ஒன்றா எடுக்கிறேன். இன்னொரு a வர்க்கம் மிச்சம் இருந்தது சய 2ac சக c வர்க்கம் இது ஒன்றா எடுக்கிறேன். ஒரு b வர்க்கம் போனால் இன்னொரு b வர்க்கம் மிச்சம் இருந்தது 2bc இருக்குது. இங்கே ஒரு c வர்க்கம் போனால் ஒரு c வர்க்கம் மிச்சம். இப்போ பாருங்க நான் ஒவ்வொரு பிராக்கெட்டுக்கையும் எழுதி வச்சிருக்கிறது ஒரு நிறை வர்க்கங்கள். நிறை வர்க்கங்கள் இதுகள் வளமையான டெக்னிக்கல் சுருக்கங்கள் 4-5 கணக்கு செய்யக்குள்ள இது உங்களை ஞாபகம் இருக்கணும். இது இப்படித்தான் ஆக்குறது. இது எழுதலாம் a சாய b முழுவதின் வர்க்கம் என்று, இது எழுதலாம் a சாய c முழுவதின் வர்க்கம் என்று, இது எழுதலாம் b சாய c முழுவதின் வர்க்கம் என்று. இப்ப பாருங்க இது பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம். ஏபிசி வெவ்வேறானவை என்று அவர் சொல்லி இல்லை, சமனாயும் இருக்கலாம். இது பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம் நிறைவர்க்கம் அல்லோ மறையாக இயலாது. ஏபிசி பெரிது சமன் பூஜ்ஜியம் நேரங்கள் சொல்லியிருக்கார். அப்ப சமனம் வராது, இது பெரிது பூஜ்ஜியம். ஆனா இதுக்குள்ள சமன் பூஜ்ஜியம் வாரபடியால் எங்களுக்கு மொத்தமாகவே பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம் என்று வரப்போகுது. இந்த பக்கத்தில் என்ன இருந்தது? ஏ கணம் பி கணம் சி கணம் சய 3abc இருந்தது. ரைட், சரி கொண்டு போங்க பாப்போம். ஏ கணம் சக பி கணம் சக சி கணம் பெரிதல்ல சமன் 3abc. இதான் அவர் கேட்டது. அதுல தொடர்ந்து கேட்கிறார் எங்கட கூட்டலிட பெரிதல்ல சமன் இந்த விஷயத்தை கேட்கிறார். இதுல இருந்து நிறுவ சொல்லி. அப்ப இங்க ஏ கணம் பி கணம் சி கணம் கூட்டுப்பட்டிருக்குது, அங்க XYZ கூட்டுப்பட்டிருக்குது. நாங்கள் இப்படி வைப்போம். ஏ கணத்துக்கு பதில X என்று பிரதிடுவோம், பி கணத்துக்கு பதில Y என்று பிரதிடுவோம், சி கணத்துக்கு பதில Z என்று பிரதிடுவோம். பிரதியிட்டால் இவர் வருவர் ஏ கணத்துக்கு பதில X Y Z பெரிதல்லது சமன் 3abc. ஏ என்றதார் பாருங்க, ஏ கணம் தான் X என்றால் ஏ என்றது X இன் 1/3 என்ன? அப்போ 3 X இன் கனமூலம், Y இன் கனமூலம், Z இன் கனமூலம். பாருங்க ஏ கணத்துக்கு தான் X என்று சொன்னால் ஏ எழுவாக்கினீங்களால் கனமூலம் என்று போகும். இந்த 3 கீழே இறக்கி விடுங்க. X சக Y சக Z இன் கீழ் 3 எல்லாருக்குமே கனமூலம் இருக்குது. அப்ப XYZ ஒரே அடி எழுதி போட்டு கனமூலத்தை போட்டு விடலாம். இது உண்மையில் என்ன தியரி என்றால் இதுதான் எங்கட கூட்டலிடை, அதாவது நேர்பெருமானங்களின் கூட்டலிடை பெருக்கலிடையிலும் பார்க்க பெரிதாக அல்லது சமனாக இருக்கும் என்ற தியரி. அதை ஒரு மாதிரி 3 உறுப்புகளுக்கு ப்ரூவ் பண்ணி எடுத்திருக்கலாம். ரைட், அடுத்த கேள்வி. PQ என்பன 2p சக 3q சமன் 1 உள்ள இரு நேரெண்கள் ஆகும். 2p சக 3q சமன் p சக 3q என எழுதுவதன் மூலமோ அல்லது வேறு விதமாகவோ p வர்க்கம் q என்றது சைவருக்கும் 1/89க்கும் இடையில இருக்கும் என நிறுவட்டான். பாருங்க, p வர்க்கம் q என்றது சைவருக்கும் 1/89க்கும் இடையில இருக்கும் என நிறுவட்டான். எங்க பாப்போம். அப்ப நாங்கள் பகுதி பகுதியாக செய்வோம். முதல் இவரை செய்வோம். இங்கே பாருங்க, பி பெரிது சைவர் நேரன்னு சொல்லியிருக்கு. பி பெரிது சைவர்னா பி வர்க்கமும் பெரிது சைவர், கியூ பெரிது சைவர். அப்போ 2 நேரங்களை பெருக்கலாம். இங்கே பாருங்க, இதுவும் பெரிது சைவர் இதுவும் பெரிது சைவர்னா பி வர்க்கம் கியூ பெரிது சைவர். இந்த பக்கம் வந்துட்டு இனி மற்ற பக்கம் எடுக்கணும். உங்களுக்கு தெரியும் நேரெண்களின் கூட்டலிடை பெரிதல்ல சமன் பெருக்கலிடை. இந்த சமன் வாரது இந்த இலக்கங்கள் சமனா இருந்தால் நாங்கள் இங்க PQ கருத போறோம் என்றால் ஆக உள்ள இரு வெவ்வேறு நேரங்கள் வரணும் இல்லையா? இரு வெவ்வேறு நேரங்கள் இதில் சமன் போட்டு இல்லை பாருங்க. அப்ப நாங்கள் எடுக்கலாம் P, P, 3Q கருத போறோம். P 3Q 3
பெரிதல்ல சமன் பி பி 3Q மூண்டையும் பெருக்கி போட்டு கனமூலம் 3 உறுப்பல்லோ பி என்றது ஒரு உறுப்பு இன்னொரு பி என்றது இன்னொரு உறுப்பு 3Q என்றது இன்னொரு உறுப்பு. அப்ப இதுல பாருங்க இது வெறும் 2P சக 3Qவின் கீழ் 3 அதுல சமனை விடலாம். நாங்கள் வெவ்வேறுன்றதால சமனை விடலாம். சமனை விட்டம் என்றால் பெரிது 3P வர்க்கம் Qவின் 1/3 2P சக 3Qக்கு 1 போடலாம். அப்ப இதில் 1 போட்டிங்க என்றால் 1 கீழ் 3 அதே நேரம் இது பெரிது 0 என்றும் தெரியும் எங்களுக்கு. அப்ப இது பெரிது 0 இருக்கபடியா நேரங்கள் சமநிலையில் நாங்கள் மடங்குகளாக்கலாம். அதுக்கு கனம் வர்க்கம் என்று போடலாம். அப்ப நாங்க என்ன செய்வோம்னா இந்த கனத்தை 2 பக்கமும் போடும். இங்க பாருங்க இந்த பக்கத்தை 3ஆம் வேல்யூ என்று போடுறேன். அப்ப இவருக்கு 3ஆம் வேல்யூ போட்டேன் என்றால் இந்த 1 கீழ் 3 இல்லாம போகும். கவனிக்கோணும் சமநிலையில் 2 பக்கமும் வேல்யூ போட போறீங்கள் என்றால் 2 பக்கமுமே நேரங்கள் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தணும். இங்க PQ ஏற்கனவே நேரண்டு காட்டிட்டு அப்ப இது ஒரு நேரன் இது ஏற்கனவே நேரண்டு தெரியும். ரெண்டுமே நேரண்டா இருக்கிறபடியால் நாங்கள் வேல்யூக்களை போட்டுக்கொள்ளலாம். இப்ப பாருங்க இது 1 27 இருக்கு. இந்த 3 கீழே விட்டம் என்றால் 1 81 P வர்க்கம் Q. இதை 2 வெப்பம் 1 வெப்பம் 1,2 இருந்து 0 P வர்க்கம் Q 1/81. சிம்பிளா இருக்கோ இல்லையோ? இந்த கேள்வி சும்மா வந்தது அவர் ஐடியாவும் சொன்னபடியால் 2P சக 3Qவை P சக 3Q என கருதுவதன் மூலமோன்னு சொன்னார் பாருங்க. அதில் கவனிச்சு கொள்ளணும் படிவே. அடுத்த கேள்வியை பாருங்க. A1 A2 AN என்பன மறையெண்கள் மறையற்ற எண்கள் என்றால் சைவராக இருக்கலாம் அல்லது நேராக இருக்கலாம். A1 தொடக்கம் AN என்ற பெருக்கம் 1 எனவும் தரப்படின் இது என நிறுவுக. பாருங்க நாங்கள் எழுதுவோம் கூட்டலிட பெரிதல்ல சமன் பெருக்கலிட. யாருக்கு எழுத போறோம்னா 1க்கும் A1க்கும் எழுத போறோம். சமன் பெறலாம். என்னடா A1 1க்கு சமனா இருக்கலாம். அதால சமனும் பெறலாம். அறியாம இருக்கு. அதாவது வர்க்கம் மூலம் A1 என்று வரும். இதே மாதிரி 1 சக A2வின் கீழ் 2 இப்படியே எழுதி கொண்டு போனீங்கள் என்றால் 1 சக AN கீழ் 2 அறியாம இருக்கு வரும். இப்ப என்ன செய்வோம்டா இவை எல்லாரையும் பெருக்கி விடுவோம். பெருக்கினா என்ன நடக்கும் என்றால் இந்த பக்கம் பெரும் பாருங்க 1 சக A1 என்னென்னு பெருக்கலாம் என்றால் எல்லாம் நேர் தானே பிள்ளைகள் எல்லாமே நேரா இருக்கேன. இது பெரிது 0 இது பெரிது 0 ரைட். தர A2 2 எல்லாத்தையும் பிரிக்கணும் என்றால் அந்த பக்கத்தில் வரப்போது பாருங்க. இதை ஒன்றால் பிரிக்கணும் A1 தானே பிள்ளைகள். வர்க்கம் மூலம் A1 வர்க்கம் மூலம் A2 வர்க்கம் மூலம் AN. ஆக A1 தர A2 AN அறியாம இருக்கு. A1 AN வரைக்கும் எல்லாரையும் பெருக்கி போட்டு வர்க்கம் மூலம் எடுக்கிறதுக்கு சமன். இதுல 2 எண் தரம் வரப்போகுது. அப்ப இப்படி எழுதுவோம் பாருங்க. 1 சக A1 1 சக A2 1 சக AN பெரிதல்ல சமன் 2 எண்ணாம் அடுக்கு. இதுல 2 எண்ணாம் அடுக்கு இருக்கு. 2 எண்ணாம் அடுக்கு இப்ப கீழே எழுதி போட்டு வருவோம். புறங்கோ 2 எண்ணாம் அடுக்கு. இவருக்கு என்ன போடலாம் என்றால் A1 இருந்து AN வரைக்கும் பெருக்கினால் அது அவ்வளவு 1 என தரப்பட்டது. A1 தொடக்கம் AN வரைக்கும் பெருக்கிறது. A1 தொடக்கம் AN வரைக்கும் பெருக்கிறது 1 என தரப்பட்டது. 1 அறியாமல் 1 அரை என்றது 1 தான். இவரை குறுக்கே விரிக்கிறீங்கள் என்றால் 1 சக A1 1 சக A2 1 சக AN
பெரிதல்ல சமன் 2 எண்ணாம் அடுக்கு. இதுதான் எங்கள்கிட்ட கேட்கப்பட்டது. அப்போ இந்த 2 எண்ணாம் அடுக்கு வரபடியாத்தான் நான் யோசிச்சேன் 2 அடுத்தால் எங்களுக்கு கீழே 2 ஒன்று வரும், அதை குறுக்கே பெருக்கக்குள்ள 2 எண்ணாம் அடுக்கு வரும் என்ற ஐடியாவை பாவிச்சினான். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்தது ஏ சக பி பெரிதல்ல சமன் சைவர் எனின். ஏ சக பி தான் பெரிதல்ல சமன் சைவரா எனின் இது என நிறுவுக. கரைச்சரியில் பாருங்க. ஏ கணம் சக பி கணம் சய ஏ வர்க்கம் பி சய ஏ பி வர்க்கத்தை பார்ப்போம். அதாவது அவர் இங்கே அகழிச்சிருக்க முதலாவது முறையை பாவிக்க. இதுல பாருங்க ஏ கணத்தை பொது எடுத்தம் என்றால் இல்லை ஏ சக பி வேணும் உங்களுக்கு. அப்ப இவர் 2 பேரையும் எடுத்து காரணிப்படுத்துவோம். ஏ சக பி எடுத்தால் வெறும் ஏ வர்க்கம் சய ஏ பி சக பி வர்க்கம் சய. இது 2லையும் ஏபியை பொது எடுத்தால் ஏ சக பி வரும். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகணும். உங்களுக்கு ஏ சக பி இல்லை வேணும். ஏ சக பியை வெளியில் எடுப்போம். இதில் ஒரு ஏ வர்க்கம் சய ஏபி 2 ஏபி சக பி வர்க்கம். ஏ சக பி ஏ சய பி முழுவதின் வர்க்கம். அப்ப இது முழுவதின் வர்க்கம் என்னபடியா பெரிதல்ல சமன் 0. ஏ சக பி பெரிதல்ல சமன் 0 என்று தரப்பட்டிருக்குது. ஆக இந்த முழு விடையுமே பெரிதல்ல சமன் 0. அதாவது ஏ கணம் சக பி கணம் சய ஏ வர்க்கம் பி சய ஏ பி வர்க்கம் பெரிதல்ல சமன் 0. ஆக ஏ கணம் சக பி கணம் பெரிதல்ல சமன் ஏ வர்க்கம் பி சக ஏ பி வர்க்கம். என்ன நிறுவுக. மேலும் ஏ சமனில்லை சைவர் பி சமனில்லை சைவர் என்றால் இதை நிறுவட்டான். பாருங்க இதுல ஏ வர்க்கம் பி இருந்த இடத்துல 1 ஏ வந்திருக்கு, 1 பி வந்திருக்கு. அப்ப 2 பக்கமும் ஒரு ஏ வர்க்கம் பி வர்க்கத்தால் பிரிச்சு விட்டோம்னா விட சிம்பிளா வரும். இங்க பாருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏ வர்க்கம் பி வர்க்கத்தால பிரிக்கிறோம் என்று சொன்னால் அவர் பெரிது சைவர் என்று காட்டா பிரிக்கலாம். இப்ப காட்டுவோம் பாருங்க. ஏ வர்க்கம் பெரிது சைவர். ஏன் சமன் வராது? ஏ சமன் இல்ல சைவர் என்று சொல்லி இருக்கிறார், பியின் சமன் இல்ல சைவர் என்று சொல்லி இருக்கிறார். அவ நிறை வர்க்கங்கள்படியா கட்டாயம் பெரிது சைவர் தான் வரணும், சமன் சைவர் இல்லையன்றபடியா. இவர் 2 பேரும் பெருக்கலாம். ஏ வர்க்கம் பி வர்க்கம் பெரிது சைவர். அதை காட்டணும் முடியாது. பெரிது சைவர் என்றால் தான் நாங்கள் 2 பக்கம் பிரிக்கலாம் பெருக்கலாம். பிரிச்சம் என்றால் இங்க வரும் பாருங்க. ஏ கணம் சக பி கணத்தின் கீழ் ஏ வர்க்கம் பி வர்க்கம், ஏ வர்க்கம் பி ஏ பி வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம் பி வர்க்கம். இதை தனியா எடுத்தால் ஒரு ஏ வர்க்கம் வெட்டுப்படும், ஏயின் கீழ் பி வர்க்கம் மிச்சம். இவர்ல பி வர்க்கம் வெட்டுப்பட்டு பியின் கீழ் ஏ வர்க்கம் மிச்சம். பெரிதல்ல சமன். இங்க ஏ வர்க்கம் வெட்டுப்பட்டால் 1 கீழ் பி மிச்சம். இங்க பாருங்க 1 கீழ் ஏ மிச்சம். இதுதான் அவர் கேட்டது. ஏயின் கீழ் பி வர்க்கம் சக பியின் கீழ் ஏ வர்க்கம் பெரிதல்ல சமன். இது இந்த பக்கத்தால் பிரிச்சாச்சரி, 2 பக்கத்தையும் ஏ வர்க்கம் பி வர்க்கத்தால் பிரிச்சாச்சரி. ஆனால் 2 பக்கம் பிரிக்க போறீங்க என்றால் பிரிக்கிற கணியம் பெரிது 0 என்றதை காட்டி போட்டு தான் பிரிக்கலாம். 15வது கேள்வியை பாருங்க. ஏபிசி எனும் ஒன்றுக்கொண்டு சமமற்ற எண்கள், ஒன்றுக்கொண்டு சமமற்ற எண்களில் ஏதேனும் ஒன்றின் கூட்டுத்தொகை மற்றதை விட அதிகமா. இப்படி இங்க பாருங்க. ஏ சக பி சியை விட பெருசு, ஏ சக சி பியை விட பெருசு, பி சக சி ஏயை விட பெருசு. அப்ப இதுல என்ன எழுதலாம் என்றால் ஏ சக பி சய சி பெரிது 0. இதுல இருந்து எழுதலாம் ஏ சக சி சய பி பெரிது 0, பி சக சி சய ஏ பெரிது 0. விளங்கிச்சதோ? அப்ப பாருங்க ஏ சக பி சக சி இங்க இருக்கு, ஏ சக சி சய பி, பி சக சி சய, இந்த 3 வந்துட்டு. ஆனா இங்க தலகுலால் இருக்கு. அப்ப தலகுலாயும் ஒரு எடுத்து விடுவோம். இப்ப ஏதாவது ஒரு கணியம் 0 பெரிதென்றால் அது இந்த தலகுலும் அதன் இன்வர்ஸும் 0 பெருசுன்னு படிக்கலாம். 1 கீழ் ஏ சக பி சய சி பெரிது 0, 1 கீழ் ஏ சக சி சய பி பெரிது 0.
ஒன்றின் கீழ் பி சக சி சய ஏ பெரிது 0. இனி எங்களை வளமையான மந்திரம் என்ன மந்திரம் என்றால் கூட்டலிட பெரிது பெருக்கலிட. ஏன் சமன்போடு இல்லை, ஏபிசி சமமற்ற கணியங்கள் சொல்லியிருக்கிறார். ஏபிசி சமன் இல்லை என்னபடியால் இது சமனாக வாய்ப்பு இல்லை. இப்ப பாருங்க, அவருக்கு எழுதுவோம் ஒன்றின் கீழ் ஏ சக பி சய சி, பி சக சி சய ஏ, சி சக ஏ சய பி 3 பெரிது. 3 பேரையும் பெருக்கி கனமூலம் எடுக்கணும். 3 பேரையும் பெருக்கி கனமூலம் எடுக்கணும். சி சக ஏ சய பி അതിന്റെ കനമൂലം. இந்த 3 அங்காளோட பிரச்சனை இல்லை. சி சக ஏ சய பி பெரிது. 3 அங்காள போட்டுக்கும் கனமூலத்தை கீழே மட்டும் அடிச்சு விடலாம். ஏ சக பி சய சி, பி சக சி சய ஏ, சி சக ஏ சய பி கனமூலம். ரைட். ஆனா அதில் விட இந்த கனமூலம் இல்லை எங்களுக்கு. இப்போ இன்னொரு வேலை செய்ய போறோம் பாருங்க. இப்போ இது தலகுல ஆக்கினவருக்குத்தான் பெருக்கல்ட கூட்டல்ட போடணும். தலகுல ஆக்காமல் ஏற்கனவே இருக்கிறதுக்கும் கூட்டல்ட பெருக்கல்ட போடலாம். போட்டா என்ன நடக்கும்? ஏ சக பி சய சி, பி சக சி சய ஏ, சி சக ஏ சய பி 3 கூட்டலிட பெரிது. ஏ சக பி சய சி, பி சக சி சய ஏ, சி சக ஏ சய பி இந்த கனமூலம். இந்த கனமூலம் இவரை முதலாவது சமன்பாடு என்று வைப்போம், இவர் 2வது சமநிலை என்று வைப்போம். முதலாவதுலேருந்து 2வதுலேருந்தும் இந்த துண்டை நீக்கணும் என்றால் 1 பெருக்கி விடலாம். 1 தர 2. ஆனா பெருக்க முதல் இவர் இருக்கா சுருக்கி போட்டு போவோம். இங்க பாருங்க, இதுல ஒரு ஏ இருக்கு, இதுல ஒரு ஏ இருக்கு, கழிவட்டால் இன்னொரு ஏ மிச்சம். பி பி சய பி சய சி சி சி. அப்ப ஏ சக பி சக சி மட்டும்தான் வருது. அந்த 3ஐயும் அங்கால விட்டு விடலாம். விட்டுட்டு பாருங்க, 3 முன்னுக்கு எழுதி விடுறோம் என்றால் 3 ஏ சக பி சய சி, பி சக சி சய ஏ, சி சக ஏ சய பி 3ஆம் இருக்கு. நாங்கள் இப்ப சுருக்கி எடுத்தது 2வது சமன்பாடு வைப்போம். சுருக்கி எடுத்தது 2வது சமன்பாடு வைப்போம். ரைட். இப்போ 1ஐயும் 2ஐயும் பிரிப்போம் பாருங்க, அல்லது பெருக்குவோம். 1 தர 2, 1 தர 2 என்று எடுத்தீங்கள் என்றால் என்னதுக்கான இந்த கனமூலத்தை நீக்கணும். முடியல, கனமூலம் இருந்திருக்கே இல்லை. இங்கால பெருக்கினா பாருங்க, வெறும் ஏ சக பி சக சியால முதலாவது சமன்பாட்டில் என்ன இருந்தது? இது 1 கீழ் ஏ சக பி சய சி, பி சக சி சய ஏ, சி சக ஏ சய பி பெருக்கிறது. சமநிலைக்கு மற்ற பக்கம் பாருங்க, 3 அங்கே 1 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. 3 3 9. கீழே இருக்கிறத பாருங்க, ஒரே கணியம். இங்க கீழே இருக்கு, இங்க மேலே இருக்கு. 12 வெட்டுப்பட்டது என்றால் பெரிது 9 மட்டும்தான் மிச்சம். விடையில கேட்கப்பட்டிருக்கிறது மாதிரி இவரை வச்சுக்கொண்டு பெரிது ஏ சக பி சக சி அங்கால் அனுப்பி விட்டீங்கள் என்றால் 9 கீழ் ஏ சக பி சக சி. சிம்பிளா வருது. விளங்கிச்சதோ? விடிய பார்த்து பார்த்து பார்த்தாமலே சுருக்கலாம். அவங்களுக்கு நினைச்ச மாதிரி சுருக்கி கொண்டு போயிடாது. விடையில என்ன கேட்கப்பட்டிருக்குது அந்த இடத்துக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்ப இங்க நிக்கிறேன், இங்க போகணும். அதை பார்த்து 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 ஸ்டெப் பை ஸ்டெப் சுருக்கி கொண்டு போகணும். 16வது பாவம் வாங்கோ.
L வர்க்கம் சக m வர்க்கம் சக n வர்க்கம் x வர்க்கம் y வர்க்கம் z வர்க்கம் சக lx my n z வர்க்கம் இது எனும் சர்வ சமன்பாட்டை நிறுவுக. ABC என்பன நேராகவும் ஒன்றுக்கொன்று சமமற்றவையாகவும் இருப்பின் இது எனவும் உய்த்தறிய. முதல்ல இந்த சர்வ சமன்பாட்டை நிறுவி போட்டு வருவோம் பாருங்க. சர்வ சமன்பாட்டை நிறுவுவோம். பெரிய ஒரு சர்வ சமன்பாடு என்ன? LHS L வர்க்கம் m வர்க்கம் n வர்க்கம் x வர்க்கம் y வர்க்கம் z வர்க்கம் lx my nz. முதல் L வர்க்கத்தால் முன்னேயும் பெருக்குங்கோ. L வர்க்கம் x வர்க்கம் L வர்க்கம் y வர்க்கம் L வர்க்கம் z வர்க்கம். இனி m வர்க்கத்தால் பெருக்குவோம். m வர்க்கம் x வர்க்கம் m வர்க்கம் y வர்க்கம் m வர்க்கம் z வர்க்கம். இனி n வர்க்கத்தால் பெருக்கும். n வர்க்கம் x வர்க்கம் n வர்க்கம் y வர்க்கம் n வர்க்கம் z வர்க்கம். இப்போ இந்த பிராக்கெட்டை விரிச்சு எழுதுவோம். a சக b சக c முழுவதின் வர்க்கம் மாதிரி. முதல் a வர்க்கம் எழுதணும், b வர்க்கம் எழுதணும். பிறகு 2 மடங்கு பெருக்கி பெருக்கி எழுதணும். 2 lm xy 2 ln xz 2 mn yz. இப்போ பாருங்க, வெட்டுவோம். வெட்டக்கூடியதில் எதை வெட்டலாம் என்றால் L வர்க்கம் x வர்க்கம் L வர்க்கம் x வர்க்கம் L வர்க்கம் y வர்க்கம் இல்லை, அது வெட்டிடலாது. m வர்க்கம் y வர்க்கம் m வர்க்கம் y வர்க்கம் n வர்க்கம் z வர்க்கம் n வர்க்கம் z வர்க்கம். அவ்வளோதையும் வெட்டி போட்டு எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்கமைக்கணும். அங்கால எங்களுக்கு தேவை பாருங்க, m வர்க்கம் z வர்க்கம் சய 2 mn yz n வர்க்கம் y வர்க்கம். பாருங்க, இந்த 3 பேரும் இருக்கிற 3 m வர்க்கம் z வர்க்கம் சய, இந்த சயோடு இருக்கு, சய வரும் தானே இது. அடுத்தது 2 n வர்க்கம் y வர்க்கம், அது 3 எடுத்தாச்சு. அடுத்தது அவற்றை வர்க்கம் இல்லை வரணும். n வர்க்கம் x வர்க்கம் 2 ln xz l வர்க்கம் z வர்க்கம். அவரை பாருங்க, n வர்க்கம் x வர்க்கம் இது 2 ln xz இது lz வர்க்கம் இது. சக அடுத்த வர்க்கம் ly mx வர்க்கம் இருக்கணும். l வர்க்கம் y வர்க்கம் 2 lm xy m வர்க்கம் x வர்க்கம். அதை பாருங்க, l வர்க்கம் y வர்க்கம் m வர்க்கம் x வர்க்கம் இவர். இப்போ எல்லாரும் எடுத்தாச்சு பாருங்க. கொஞ்சம் உறுப்புகளை வெட்டியாச்சு, மிச்சம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு எனக்கு தேவையான மாதிரி. இப்பொழுதெல்லாம் இவருக்கு பதிலாக போடலாம் mz மைனஸ் ny முழுவதின் வர்க்கம் nx சாய lz முழுவதின் வர்க்கம் ly சாய mx முழுவதின் வர்க்கம். அவர் கேட்ட சர்வ சமன்பாடு நிறுவியாச்சு. இனி இதை வச்சுக்கொண்டு உய்த்தறிய சொல்றார். என்ன உய்த்தறிய சொல்றாருன்னா இது. அப்ப நான் அந்த சர்வ சமன்பாட்டை திருப்பி இருக்க அழுதுவோம் பாருங்க. சர்வ சமன்பாடு எல் வர்க்கம் எம் வர்க்கம் என் வர்க்கம் எல் வர்க்கம் எம் வர்க்கம் என் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் z வர்க்கம் சாய lx my nz lx my nz முழுவதின் வர்க்கம் சமன் என்னென்ன வந்தது mz minus ny சக nx சாய lz சக ly சாய mx முழுவதின் வர்க்கம்.
இப்படி வந்தது. இப்ப எங்களுக்கு தேவை இவர் பெரிதல்ல சமன் சைவர்னு காட்டும். இப்போ காட்டுவோம் பாருங்க. முதல்ல இவர் பெரிது பூஜ்ஜியம், ஏன் நிறைவேற்கமா இருக்கக்கூடிய சமனும் பெறலாம். இது ரெண்டு சமனா வந்தா பூஜ்ஜியம். அதே மாதிரி 3 பிராக்கெட்டும் பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம் என்று வருது. அதிலிருந்து நான் எழுதலாம் எல் வர்க்கம் சக எம் வர்க்கம் சக என் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சக z வர்க்கம் lx my nz பெரிது அல்லது சமன் பூஜ்ஜியம். பாருங்க, ஒரு சமன்பாட்டில் இருந்து இந்த சமநிலை ஒன்று கொண்டு வந்துட்டேன். என்ன கேள்வி சமநிலையில் இருக்கு. அப்ப சமன்பாட்டில் ஒரு பக்கம் பார்த்தா எல்லாம் நிறைவர்க்கமா இருந்துச்சு. அந்த நிறைவர்க்கம் எல்லாத்தையும் பெரிதல்ல சமன் சைவரண்டு போட்டோம்னா பெரிதல்ல சமன் குறியீடு வந்துட்டு. இனி இந்த LMNXYZ இருந்து ABCக்கு போகணும். பாப்பம் என்ன செய்யலாம்ட்டு. இங்க பாருங்க, எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் z வர்க்கம் இருந்த இடத்துல எங்களுக்கு இப்போ ABC இருக்குது. ஏன்னா அப்ப நாங்கள் எப்படி எழுதுவோம்? எல்லுக்கு 1, எம்முக்கு 1, என்னுக்கு 1 பிரதியிடுவோம். போட்டா இதுல 3 வந்துடும். இந்த 3 எக்ஸ் வர்க்கம் இருந்த இடத்துல ஏ வர்க்கம் இருக்குது. அப்ப எக்ஸுக்கு ஏ, ஒய்க்கு பி, ஜட்டுக்கு சி என்று பிரதியிடுவோம். பிரதியிட்டால் இதுல வருது 1 சக 1 சக 1. இது ஏ வர்க்கம், பி வர்க்கம், ஜட் வர்க்கம், ஜட் என்றது சி. இதில் எல்எம் என்ன கொண்டு போட்டீங்கள், எக்ஸ் ஒய் ஜட் மட்டும்தான் மிச்சம். எக்ஸ் ஒய் ஜட் என்றது ஏபிசி. பெரிது பூஜ்ஜியம். இதுதானே கேட்டிருந்தவர். அதுக்கு ஒரு வர்க்கம் இருந்தது, இதில் வர்க்கத்தை விட்டுட்டோம். இதைத்தானே கேட்டவர். 3 ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக சி வர்க்கம் சாய ஏ சக பி சக சி முழுவதின் வர்க்கம் பெரிதல்ல சமன் சைவர் என்று காட்டுட்டான். இப்ப பிள்ளைகள் இதை காட்டுறதுக்கு ஆரம்பத்திலேருந்து தொடங்கி இதை காட்டுறதுக்கு வேற வழியும் இருக்கு. ஆனா இங்க உய்த்தறிகன்னு கேட்டிருக்க. அப்ப நாங்கள் ஏற்கனவே நிறுவின சமநிலையை வச்சுக்கொண்டு, சமன்பாட்டை வச்சுக்கொண்டு இந்த சமநிலையை எடுக்கணும். அதுதான் உய்த்தறிகன்றது. அடுத்தது திரும்ப எழுதுவோம். நாங்கள் நிறுவினது எல் வர்க்கம், என் வர்க்கம், பிறகு இருக்குது எக்ஸ் வர்க்கம், ஒய் வர்க்கம், ஜட் வர்க்கம், எல்எக்ஸ் எம்ஒய் என்இசட் பெரிதல்ல சமன் பூஜ்ஜியம் தான் வச்சிருக்கிறேன் நான். இப்ப எங்களுக்கு தேவை அங்கால 9 எடுக்கணும். 9 எடுக்கணும் என்றால் எப்படி செய்வோம்? இங்க பாருங்க, எல் சமன் பாருங்க, அது எல்லும் எக்ஸும் ஒன்று கேன்சல் பண்ணி 1 வார மாதிரி எடுக்கணும். அப்ப நாங்கள் எழுதுவோம் எல்லுக்கு பதிலாக நாங்கள் ஒன்றின்கள் ஏ கொடுப்போம். எல்லுக்கு பதிலாக ஏ, எம்முக்கு பதிலாக பி, என்னுக்கு பதிலாக சி என்று கொடுத்துட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒன்றின்கள் ஏ, ஒய்க்கு பதிலாக ஒன்றின்கள் பி, ஜட்டுக்கு பதிலாக ஒன்றின்கள் சி என்று கொடுத்தோம் என்றால் எல்எக்ஸ் என்றதுக்கு இவர் 2 பேரும் பெருக்கிகள் 1 வரும். எம்ஒய் என்றதுக்கும் 1 வரும். என்இசட் என்றதுக்கு 1 வரும். அப்ப அந்த பிராக்கெட்டுக்குள் 1 1 1 வந்து 3 வந்து அந்த 3 அங்கால கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். எங்க பாப்போம்? எல் வர்க்கம், ஏ வர்க்கம், பி வர்க்கம். ஆனால் எங்களுக்கு தேவை ஏபிசி வரும். இப்ப இப்படி போட்டா ஏ வர்க்கம் பி வர்க்கம் இல்லை வருது. அப்ப அதுலயே ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று செய்வோம் பாருங்க. இப்படி பிரதியிடாமல் ரைட் எல் வர்க்கத்துக்கு பதிலாக ஒன்றின்கள் ஏ பி சியை கொடுப்போம். எக்ஸ் வர்க்கத்துக்கு பதிலாக இதை கொடுப்போம். இப்ப பாருங்க என்ன நடக்குமாண்டு. எல் வர்க்கத்துக்கு பதிலாக ஏ, எம் வர்க்கத்துக்கு பதிலாக பி, என் வர்க்கத்துக்கு பதிலாக சி. இது எக்ஸ் வர்க்கத்துக்கு பதிலாக ஒன்றின்கள் ஏ, ஒன்றின்கள் பி, ஒன்றின்கள் சி. சாயா இந்த பிராக்கெட் வந்தீங்கன்னா இதுலயே பார்த்து எழுதி கொண்டு போயிடலாம் பாருங்க. இதுல எல் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் என்றது 1 வரும். எம் வர்க்கம் ஒய் வர்க்கம் என்றது 1 வரும். என் வர்க்கம் இசட் வர்க்கம் 1. அப்ப இதுலேருந்து நாங்கள் எழுதலாம் எல் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் 1 என்றால் எல்எக்ஸும் 1, இந்த எல்லாம் நேரங்கள், எம்ஒயும் 1, என் இசட்டும் 1. இங்க ஒன்று போடுங்க. எல்எக்ஸ் எம்ஒய் என் இசட் 3 வருது. என்ன பாருங்க, ஏ சக பி சக சி
ஒன்றின் கீழ் ஏ ஒன்றின் கீழ் பி ஒன்றின் கீழ் சி பெரிதல்ல சமன். இதில் பாருங்க ஒரு வர்க்கம் ஒன்று இருந்திருக்கோம். நீங்கள் பாருங்க இங்கே எல்எக்ஸ் எம்பா என்சட்டுக்கு ஒரு வர்க்கம் இருக்கு. நாங்கள் அந்த வர்க்கத்தை எழுதாக விட்டுட்டோம். இதில் ஒரு வர்க்கம் 3 வர்க்கம் என்றால் 9 2 பேர் பாருங்க சிம்பிளாக வருது. ஏ ச பி ச சி 1. அப்போ நாங்கள் ஏற்கனவே நிறுவின சர்வ சமன்பாட்டை எடுத்து தக்க பிரதியீடுகளை வைக்கக்குள்ள யோசிக்கணும். ஒரு கொஞ்ச நேரம் அதில் யோசிக்க வேண்டி வரும். எடுத்தவங்க கவர்மெண்ட் டக்குன்னு செய்யலாம். கொஞ்ச நேரம் யோசிக்கணும். ஓகே விட எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது, அதுலேருந்து இந்த இடத்துக்கு என்னென்று வாரது யோசிக்கிறது, பிரதியிட்ட வைக்கிறது, செய்து தள்ளுறது. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 17வது கேள்வியை பார்ப்போம். ABCDEFG நேரனின் இது எனின் எனக்கு நிறுவுக. இப்போ நாங்கள் பகுதி எடுப்போம். 2 சமன்ல இருக்கபடியா இவ 2 பேரும் எடுப்போம். ஏயின் கீழ் பி சய ஏ சக சி சக இ சக ஜி பி சக டி சக எஃப் சக எச். பொது அடி எடுப்போம். பி சக டி சக எஃப் சக எச் தர பி என்றது. இதில் வரும் பாருங்க ஏபி ஒரு பிசியை கழிச்சது ஏபி எழுதுவோம். ஏபி ஏடி ஏஎஃப் ஏஹெச் சய ஏபி பிசி பிஇ பிஜி. இந்த ஏபியும் விட்டுப்பட்டால் மிச்சம் அப்படியே இருக்கும். ரைட். அதை சோடி ஆக்குறேன் பாருங்க. ஏடி சய பிசி ஒண்டா எடுக்கிறேன். ஏஎஃப் சய பிஇ ஒண்டா எடுக்கிறேன். ஏஹெச் சய பிஜி ஒண்டா எடுக்கிறேன். கீழே பி சக டி சக எஃப் சக எச் இருக்க. இப்ப பிள்ளைகள் பாருங்க. இப்ப பி சக டி சக எஃப் சக எச் இதெல்லாம் நேரன்கள். ஆனால் இவர் நேர் மேலிருக்கால் நேரோ இல்லையோன்னு காட்ட போறோன்றதை பாருங்க. இப்ப பாருங்க ஏயின் கீழ் பி பெரிது சியின் கீழ் டி என்று சொல்லியிருக்கிறார். குறுக்கே வரிக்கணும் என்றால் ஏடி பிசி என்று வரும். என்ன இதெல்லாம் நேர்கணியங்கள் என்றபடியால் ஏடி சய பிசி பெரிது 0. இங்க பாருங்க முதலாவது சோடி ஏடி சய பிசி பெரிது 0. அப்ப இதே போல் என்ன எழுதலாம்? இவர் அடுத்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் எடுத்தீங்கள் என்றால் ஏஎஃப் சய பிஇ பெரிது 0 என்று. இவர் 2 பேரும் எடுத்தீங்கள் என்றால் ஏஹெச் சய பிஜி பெரிது 0 என்று வரும். விளங்கிச்சதோ? ரைட். அப்ப நாங்கள் எழுதலாம் என்னண்டு இவர் பெரிது 0 இந்த பிராக்கெட் பெரிது 0 இவர் பெரிது 0 இவர் பெரிது 0 இதெல்லாம் நேரண்டபடியா இதுவும் பெரிது 0. ஆகவே எங்களோட விடை பெரிது 0. தனித்தனியா காட்டணுமா? இது பெரிது ஒன்றுக்குள்ள எழுதுங்கோ. இல்லாட்டி இதுலயே வேற ஒரு கலரால மார்க் பண்ணி காட்டுங்க. இது பெரிது 0 இது பெரிது 0 இது பெரிது 0 இதுவும் பெரிது 0. அதால விட பெரிது 0. அப்ப விட பெரிது 0 என்றால் ஏயின் கீழ் பி சய ஏ சக சி சக இ சக ஜி பி சக டி சக எஃப் சக எச் பெரிது 0. இதுல இருந்து வரும் ஏயின் கீழ் பி ஏ சக சி சக இ சக ஜி பி டி எஃப் எச். இது ஒரு பக்கம். அதுல 2வது பக்கம் இருக்கு. இங்க பாருங்க இது ஒரு சமன்ல தான் காட்டியிருக்கிறேன். இவ 2 பேரையும் எடுத்து இனி அதை பார்ப்போம். எப்படி அங்கால கழிக்கப்பட்டிருக்கு ஜிஎன்கள் கழிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் எடுப்போம் ஏ சக சி சக இ சக ஜி பி டி எஃப் எச் சய ஜிஎன்கள் எச். சுருகி கொண்டு போனால் பி சக டி சக எஃப் சக எச் தர எச். இங்க பாருங்க ஏஹெச் சிஹெச் இஹெச் ஜிஹெச். ஜியால வரைக்கணும் என்றால் பிஜி டிஜி
FG HG. இந்த HGயும் இந்த GHம் கழிப்பட்டால் வட்டதுகளை சோடி சோடியாக எடுக்கலாம். எப்படி சோடி சோடியாக எடுக்க போறீங்க என்றால் பாருங்க, உங்களை சோடி எப்படி வரணும் என்றால் இதுல பாருங்க AHம் BGயும் சகண்டு வரும். அதுக்கேற்ற மாதிரி பார்ப்போம். AH சய BG, CH சய DG, EH சய FG, கீழே H B சக D சக F சக H. முதல் செய்த மாதிரி இங்க பாருங்க, A இன் கீழ் B பெரிது G இன் கீழ் H என்றால் AH பெரிது BG. பிள்ளைகள் இப்படி குறுக்கே பெருக்கிறதுக்கு BM H சகவா இருக்கணும். அவர் சகண்டு தந்திருக்கிறார், அதால பெருக்கலாம். AH சய BG பெரிது 0. இதேபோல் CH சய DG பெரிது 0. EH சய FG பெரிது 0. ஆக இங்க இவர் பெரிது 0, இவர் பெரிது 0, இவர் பெரிது 0. இதெல்லாம் சகண்டு தரப்பட்டபடியால் அதெல்லாம் பெரிது 0, இது பெரிது 0. ஆக முதலாவது வரி என்ன எழுதினாங்கள்? A சக C சக E சக G BDFH சய G இன் கீழ் H பெரிது 0. ACEG BDFH இவர் அங்கால கொண்டு போங்க G இன் கீழ் H. இதை ரெண்டு வையுங்க. ஏற்கனவே நிறைய ஒன்று இருக்குது, நடுவான் கொமனா வர போது பாருங்க. அப்போ 1,2 1,2 A இன் கீழ் B பெரிது A சக C சக E சக G BDFH G இன் கீழ் H. சரிதான். ஆக ரெண்டு சமநிலை வந்தால் தனித்தனியா முதல் ஒன்றை நிறுவுறீங்கள், அப்புறம் அடுத்த நிறுவுறீங்கள், ரெண்டையும் சேர்த்து பிறகு போட வேண்டி இருக்கும். அடுத்த கேள்விக்கு பாயலாம். X கணம் Y கணம் Z கணம் 3XYZ என காட்டுக. அதை முதல் காட்டுவோம். இதிலிருந்து மறையற்ற ஏதேனும் XYZ எண்களுக்கு இது என காட்டுக. எங்க பாப்போம். முதலாவது இதை காட்டி போட்டிருப்போம். RHS எடுத்து கொண்டு போ. X plus Y plus Z இதில் ஒரு வர்க்கம் வரணுமா? X வர்க்கம் Y வர்க்கம் Z வர்க்கம் XY YZ ZX. இது முதலின் செய்து நாங்கள் இதே கேள்வி முதலின் செய்து நாங்கள் பாஸ் பேப்பர் 2-3 திருப்பி வந்திருக்குது. X கணம் XY வர்க்கம் XZ வர்க்கம் X வர்க்கம் Y சாய XYZ X வர்க்கம் Z. இந்த X ஆல பெருக்கியாச்சு. இனி Y ஆல பெருக்குவீங்கள். X வர்க்கம் Y Y கணம் YZ வர்க்கம் XY வர்க்கம் XYZ. இனி Z ஆல பெருக்குவீங்கள். X வர்க்கம் Z Y வர்க்கம் Z Z கணம் சாய XYZ. ரைட். இப்போ இதில் தேவையில்லாத பார்த்து வெட்டி கொண்டு போனீங்கண்டா, ஒத்த உறுப்புகளை வெட்டினீங்கன்றால் உங்களுக்கு கடைசியாக அமைஞ்சும் X கணம் Y கணம் Z கணம். ஸோ இதில் ஒரு XYZ, இதில் ஒரு XYZ, இதில் ஒரு XYZ, 3 XYZ மட்டும் மிஞ்சும். மற்றதெல்லாம் சரியாக வெட்டுப்படும். உதாரணத்துக்கு XY வர்க்கம் இங்கே இருக்குது, அப்புறம் இன்னொரு XY வர்க்கம் இங்கே இருக்குது, சக சாயா அது ரெண்டும் வெட்டுப்படும். அதே மாதிரி XZ வர்க்கம் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, வெட்டுப்படும். அப்படி மிச்ச உறுப்பு எல்லாமே சகசயவாக கழிபட்டு போயிடும். அதுதான் இது. அதுலேருந்து இதை கேட்கிற. அப்ப நாங்கள் எழுதலாம் X பெரிது 0, Y பெரிது 0, Z பெரிது 0 என்றபடியால் மறையற்ற எண்கள் சொல்லியிருக்கார். மறையற்ற எண்கள் என்றால் 0 இருக்கலாம் அல்லது நேராக இருக்கலாம். இனி இவரை பாருங்க, X வர்க்கம் Y வர்க்கம் Z வர்க்கம். இவரை பார்த்தீர்கள் என்றால் இது அரிய வச்சு கொண்டு
x ആയ y ന്റെ വർക്കം y ആയ z ന്റെ വർക്കം z ஆய x ന്റെ വർക്കം முதல்ல பாத்துனாங்க உங்களுக்கு ரெண்டால பெருக்கினீங்கடா இப்ப இதுல ஒரு x வர்க்கம் வரும் இதுல ஒரு x வர்க்கம் 2x வர்க்கம் அதான் முன்னுக்கு யாரா போடுனா இது பெரிது சைவர் என்றால் மொத்தமாக பெரிது சைவர் ரெண்டு வரும் அதாவது x வர்க்கம் y வர்க்கம் z வர்க்கம் sin xy இவ்வளவும் பெரிதல்ல சமன் சைவர் ரெண்டு வரும் இது ஒன்று இது ரெண்டு ரெண்டு நேர்க்கணியங்களை பெருக்கி விடலாம் ஆக ஒன்றையும் இரண்டையும் பெருக்குங்கோ x சக y சக z இதில் இருக்குது x வர்க்கம் y வர்க்கம் z வர்க்கம் சய xy சய yz சய zx பெரிதல்ல சமன் 0 இவர் யாரென்றால் ஏற்கனவே நிறைய வச்சிருக்கிறோம் x கணம் y கணம் z கணம் சய 3x yz ஆக x கணம் y கணம் z கணம் பெரிதல்ல சமன் 3xyz என்பதாக இருக்கும் இதான் நான் முதலாவதாக கேட்டது இது எங்களை புதுசில் ஏற்கனவே நிறுவி இருக்கிறோம் டக் டக் டக்குன்னு செய்யலாம் இனி கேள்வி 1/3 p சக q சக r இது கனமூலமா 3 மடங்கு இல்ல கனமூலம் pqr எங்க பாப்போம் பிரதியிட்டு விடுங்க பாப்போம் வேற ஒன்றை தலை செய்து காட்டுறேன் x கனம் சமன் p y கனம் சமன் q z கனம் சமன் r என்று பிரதியிட்டீங்கள் என்றால் p சக q சக r 3 மடங்கு x க்கு பதிலாக போடுவீங்க p ന്റെ கனமூலம் q ന്റെ கனமூலம் r ന്റെ கனமூலம் இந்த மூன்றை இஞ்சால இறக்குங்க 1/3 p சக q சக r பெரிதல்ல சமன் கனமூலம் இந்த மூன்று கனமூலத்துக்கு pqr அதாவது 1/3 அடுக்குன்றத கனமூலம் என்று சொல்லலாம் இப்படி மூல அடையாளத்தை போட்டுட்டு உள்ளுக்கு 3 ஆக்கி விடுறது இது முதலாவது பகுதி கேட்டவர் ரெண்டாவது பகுதி என்ன கேட்கிறார் 1/p 1/q 1/r கேட்கிறார் எங்க பாப்போம் எங்கள்ட்ட இருக்கிறது என்னென்றால் x கணம் சக y கணம் சக z கணம் பெரிதல்ல சமன் 3xyz என்றுதான் எங்கள்ட்ட இருக்கு அப்ப அதுக்கு பிரதியிட்டு இவர் எடுக்கணும் இப்ப பாருங்க இவரோட ஒப்பிட்டம் என்றால் x கணத்துக்கு இந்த முறை 1/p கொடுப்போம் y கணத்துக்கு 1/q கொடுப்போம் z கணத்துக்கு இந்த முறை 1/r கொடுப்போம் கொடுத்தோம் என்றால் 1/p சக 1/q சக 1/r பெரிதல்ல சமன் xyz என்னைக்குள்ள 3 இருக்கட்டுக்கும் இந்த xyz க்கு இங்கே போடலாம் பாருங்க x க்கு பதிலாக போடக்குள்ள இப்போ x கணம்னா 1/p எல்லோ p எல்லாம் மேலே வர போதேன 3 கனமூலம் pqr ரெண்டு வரும் சரி ஒன்று பாருங்க இல்ல x க்கு பதிலாக கீழே வருவார் கீழே 3 கீழ் கனமூலம் pqr இப்ப பிரச்சனை என்னென்றால் இந்த விடையில கனமூலம் இல்லை pqr கனமூலம் இல்லை இப்படி ஒரு கேள்வி முதலும் செய்தாங்க இதுக்கு என்ன செய்யணும் என்றால் முதலாவது பகுதியில் நிறுவினதுக்கு ஒருக்கா போங்க இங்க பாருங்க இவர் 1 வெப்பம் அவர் 2 வெப்பம் இங்கேயும் pqr கனமூலம் இருக்குது அங்கேயும் pqr கனமூலம் இருக்கு இங்க மேலே இருக்கு அங்க கீழே இருக்கு பெருக்கி விடுங்க 1 தர 2 கவர்மெண்ட் 1 திருப்பி எழுதுறேன் நீங்க பாருங்க எங்கள்ட்ட 1 இருக்குது 1/3 p சக q சக r பெரிதல்ல சமன் கனமூலம் pqr இருக்கு இதுதான் எங்களோட 1 2 பெருக்கி விடுங்க 1/3 இதெல்லாம் நேரண்டபடியா பெருக்கலாமா 1/p 1/q 1/r பெரிதல்ல சமன் இந்த கனமூலம் 2 வெட்டுப்பட்டால் மேலே இருக்க 3 மட்டும் மிச்சம் இந்த 3 அங்கால் அனுப்பினீங்கள்டா விட வரும் 3 இவரையும் எங்களை அனுப்புவோம் என்ன ஆக 1/p 1/q 1/r இந்த 3 அங்கால போனா 9
இவரை கீழே இறக்கினால் பி சக கியூ சக ஆர். இதுதான் எங்கள்கிட்ட கேட்கப்பட்டிருந்த கேள்வி. இதுக்கு விளங்கிச்சோ? அடுத்த கேள்விக்கு போவோம். அதில் 3வது பகுதி இருக்கு பாருங்கோ. இப்படி காட்ட சொல்லி கேட்குறேன். நான் கடைசியாக காட்டினது என்னென்றால், கடைசியாக என்ன காட்டி வச்சிருக்கோம் பாருங்கோ. கடைசியாக காட்டின இது ஒன்றுங்கள் பீஸா ஒன்றுங்கள் கியூஸா ஒன்றுங்கள் ஆர். ஒன்றின்கள் ஆர் பெரிதல்ல சமன் 9 பீஸா கியூஸா ஆர் காட்டி வச்சிருக்கோம். 9 பீஸா கியூஸா ஆர்ன்றது காட்டி 9 என்ன 9. கடைசியா 2வது போது இதெல்லாம் நிப்பாடினா 3வது போது கேட்கிறார் இப்படி. என்ன செய்வோம் என்றால், இங்க பாருங்கோ, இந்த பீக்கு பதில கியூ சக ஆர கொடுப்போம். பி இருந்த இடத்துல கியூ சக ஆர போடுவோம். கியூ இருந்த இடத்துல மற்ற 2 வரும். பி சக ஆர போடுவோம். அல்லது ஆர் சக பி என்ன இந்த மாதிரி எழுதுவோம். ஆர் சக பி. ஆர் இருந்த இடத்துல பி சக கியூ. என்ன பாருங்க, கீழே இந்த பி கியூ ஆருக்கு பதிலாக இப்போ இது இருக்கிறபடியே அப்படி யோசிக்கிறேன் நான். செய்தால் இப்படி பிரதியிட்டம் என்றால் ஒன்றின்கள் பி என்றதுக்கு பதிலாக நான் எழுதணும். இப்போ ஒன்றின்கள் கியூ சக ஆர். ஒன்றின்கள் கியூக்கு பதிலாக எழுதணும் ஒன்றின்கள் ஆர் சக பி. ஒன்றின்கள் பி சக கியூ பெரிதல்ல சமன் 9 இங்க பாருங்க, பி சக கியூ சக ஆர்னா இது முன்னே கூட்டணும். 2 பி 2 கியூ 2 ஆர் வரப்போகுது. விளங்குதோ நான் சொல்றது? பாருங்க ஓடிவே, இது முன்னே கூட்ட தானே பி சக கியூ சக ஆருக்கு பதிலாக இது முன்னே கூட்டிங்கன்னா 2 பி 2 கியூ 2 ஆர். ரைட். இப்போ அந்த பி சக கியூ சக ஆரால குறுக்கே பெருக்கும். இதுவும் பெரிது பூஜ்ஜியமாக தானே இருக்கும் இல்லையா? பி பெரிது பூஜ்ஜியம்னா இதுவும் பெரிது பூஜ்ஜியம். பெரிது பூஜ்ஜியம் பெரிது பூஜ்ஜியம் பெருக்கினீங்க வந்தால் பி சக கியூ சக ஆர் ஒன்றின்கள் கியூ சக ஆர் ஒன்றின்கள் ஆர் சக பி ஒன்றின்கள் பி சக கியூ 9 இந்த பி சக கியூ சக ஆரால் ஒன்றுண்டா பெருக்க போறோம் பாருங்க. பி சக கியூ சக ஆர் கீழே கியூ சக ஆர், பி சக கியூ சக ஆர் ஆர் சக பி, பி சக கியூ சக ஆர் கீழே பி சக கியூ 9 இதுல பி இன் கீழ் கியூ சக ஆரை வச்சுக்கொண்டு மற்ற கியூ சக ஆர் ஒன்று எழுதலாம். இதுல கியூவின் கீழ் ஆர் சக பியை வச்சிருந்தேன் என்றால் பி சக ஆர் ஒன்று எழுதலாம். இதுல ஆரின் கீழ் பி சக கியூ வச்சிருந்தேன் என்றால் பி சக கியூ ஒன்று வரும். அப்ப இந்த ஒன்று அவ்வளோத்தையும் அங்கால கொண்டு போங்க. விட சும்மா சந்தோஷமா வந்துறங்கணும், சிம்பிளா வந்துறங்கணும். பாருங்க, ஒன்று 3 கழிக்கணும். 9 2 3 போனால் 3 2. இதானே அவர் கேட்டது. பி என்கிள் கியூ சக ஆர், பி என்கிள் கியூ சக ஆர், கியூவின் கீழ் ஆர் சக பி, ஆரின் கீழ் பி சக கியூ பெரிதல்ல சமன் 3/2. அப்ப நாங்கள் ஏற்கனவே செய்ததுக்கும் அடுத்ததுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குன்றதை பார்த்து அந்த வரியிலிருந்து இந்த வரிக்கு வாரதுக்கு என்ன செய்யணும்ன்றதை பார்த்து பிரதிகளை யோசிங்கள் என்றால் விடை சிம்பிளா உங்களுக்கு வரணும். ஒவ்வொரு நேரனிற்கும் எக்ஸ் ஆக ஒன்றுங்கள் எக்ஸ் பெரிது சமன் 2 என நிறுவுக. அதன் நிறுவி போட்டு போவோம். எக்ஸ் ஆக ஒன்றின்கள் எக்ஸ் சய 2 எடுத்தமென்றால் அது வெறும் எக்ஸ் வர்க்கம் சய 2 எக்ஸ் ஆக 1 வரும். எக்ஸ் ஆய ஒன்றின் வர்க்கம் கீழே எக்ஸ் வரும். எக்ஸ் பெரிது 0. எக்ஸ் ஆய ஒன்றின் வர்க்கம் பெரிதல்ல சமன் 0. எக்ஸ் கொண்டு வந்தா சமன் 0 ஆகலாம். ஆக இவர் பெரிதல்ல சமன் 0. அதாவது எக்ஸ் ஆக ஒன்றின் கீழ் எக்ஸ் ஆய 2 பெரிதல்ல சமன் 0. எக்ஸ் ஆக ஒன்றின் கீழ் எக்ஸ் பெரிதல்ல சமன் 2. பிறகு மேலுள்ள முடிவை பாவித்து ஏபிசி நேரங்களுக்கு இது என காட்டட்டாம். இந்த முடிவை பாவிக்கணும். நாங்கள் என்ன இந்த முடிவை பாவிக்கணும். எப்படி எழுதுவோம் பாருங்க.
எக்ஸுக்கு பதிலாக ஏயின் கீழ் பி என்று பிரதியிடுவோம். பிரதியிட்டன் என்றால் அந்த எக்ஸாக ஒன்றின் கீழ் எக்ஸ் பெரிதல்ல சமன் 2 என்றது எப்படி வரும் பாருங்க. ஏயின் கீழ் பி சக பியின் கீழே பெரிதல்ல சமன் 10. ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. ஒன்றுங்கள் எக்ஸ்னா தலைகளாக வரும் என்ன. ரைட். இனி மற்றவர் வருவார். இதே மாதிரி எல்லாருக்கும் என்ன பண்ணால் ஏயின் கீழ் சி சியின் கீழ் ஏ பெரிதல்ல சமன் 10. பி இன் கீழ் சி சியின் கீழ் பி பெரிதல்ல சமன் 10. இப்போ பாருங்க இந்த மூணையும் கூட்டு வந்தாங்க. மூணையும் கூட்டினோம் என்றால் ஏங்கள் பி இல்லாத ஏங்கள் சி இருக்கு. சிங்கள் ஏ சிங்கள் பி இருக்கு. இப்போ இந்த தரப்பட்ட விஷயத்திற்கா பெருக்கி பார்ப்போம் இல்லையா. பாருங்க இங்க பாருங்க, எங்கள்ட்ட இருக்கிறது ஏ சக பி சக சி ஒன்றின் கீழ் ஏ ஒன்றின் கீழ் பி ஒன்றின் கீழ் சி இருக்குது. இவரைத்தான் நான் பெரிதல்ல சமன் 9 என்று காட்டும். உள்ளுக்கு பெருக்கின்றால் இங்கே பாருங்க ஏ சக பி சக சி ஆள் பெருக்கல ஏ ஆளை பெருக்கல ஒன்றும் பி சக சியின் கீழ் ஏயும் பெறும். பிறகு மற்றவர் பெருக்கல ஒன்றும் ஏ சக சியின் கீழ் பியும் பெறும். இவருக்கு ஒன்றும் சிக்கு தான் ஒன்று ஏ சக பிங்கள் சி என்று வரும். பெருக்கல ஏ சக பி சக சிங்கள் ஏ என்று வரும். இப்போ ஏ எடுத்து 1 போடலாம். பி சக சிங்களே அப்படி எழுதுறேன். அப்போ 1 1 1 3. இனி எங்கள்ட்ட இருக்க போது பாருங்கோ இதன் தனித்தனி அடுப்பம். பியின் ஏ வரும். இதில் ஏயின் கீழ் பி வரும். இதில் சியின் கீழ் ஏ வரும். இங்கே ஒரு ஏயின் கீழ் சி வரும். இனி இதில் ஏயின் கீழ் பி எடுத்தாச்சு. சியின் கீழ் பி வரும். இதில் பியின் கீழ் சி வரும். அதைத்தான் இங்கே எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க. அப்போ இவரை நாங்கள் கூட்டினோம் என்றால் இந்த மூண்டையும் எங்களுக்கு வரும் ஏயின் கீழ் பி சக பியின் கீழ் ஏ ஏயின் கீழ் சி சக சியின் கீழ் ஏ பியின் கீழ் சி சக சியின் கீழ் பி பெரிதல்ல சமன் 6 வரப்போஸ். மொத்தம் இவ்வளவும் பெரிதல்ல சமன் 6. அப்ப இதுக்கு 6 வரைக்குள்ள மொத்த விட 9 ஆகும். 6 விட பெரிதாகக்குள்ள இதுக்கு மொத்த விட 9 விட கூட வரும். உனக்கு ஒரு 3 தனியா இருக்குது. அப்ப நாங்கள் எழுதலாம் பாருங்க. எனவே இது பெரிதல்ல சமன் 9. இதுக்கு முன்னுக்கு என்ன இருந்தது? ஏ சக பி சக சி ஒன்றின் கீழ் ஏ சக ஒன்றின் கீழ் பி சக ஒன்றின் கீழ் சி பெரிதல்ல சமன் 9. சரியோ? ரைட். பிறகு என்ன கேட்கிறார்? அவ்வளோதான் 9 காட்டு. சிம்பிள். இதுகள் வழியால் நீங்கள் கொஞ்சம் கேள்விகள் பயிற்சி செய்ய தமிழில் இப்படியான ஐடியாக்கள் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட் டைமாக செய்யக்குள்ள அப்படி ஐடியாலாம் வராது. என்னென்றா அப்படி யோசிக்கிறன்ற மாதிரி இருக்கு. நிறைய கணக்கு செய்ய பல தான் ஐடியா வரும். இப்படி வந்தால் இப்படி போனால் தான் உடைக்கலாம், இப்படி போனால் தான் செய்யலாம் என்ற ஐடியாக்கள் பிறகு தான் உங்களுக்கு வரும். அப்போ அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்றது. ஏசக பீசக சீசமன் 1 எனின் இது என்பன நேரென காட்டி பாப்பம். ஏசக பீசக சீசமன் 1 என்றால் இப்போ 2 சாய ஏ என்றதுக்கு பாருங்க எழுதலாம். பீசக சி என்றது 1 சாய ஏ என்று வரும். அப்போ 2 சாய ஏ என்றது இந்த பீசக சியோட 1 கூட்டுறதானே பிள்ளைகள். 1 சக பீசக சி. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பிசி எல்லாம் நேரன்னு சொல்லி ஏபிசி நேரங்கள்னு சொல்லியிருக்காரு. அதால இது 0 பெரிது 0. ஏன்? பி பெரிது 0, சி பெரிது 0. இதே போல 2 சாய இதே போல எழுதி விடலாமே. 2 சாய பி 1 சக ஏ சக சி என்று வரும். இங்கே ஏ போய்க்கல பிசி, இங்கே பி வரைக்கல ஏசி. 2 சாய சி ஏபி பெரிது 0 என காட்டி இதை உய்த்தறியட்டம். உய்த்தறியண்டா இப்ப நாங்கள் என்ன காட்டி வச்சிருக்கோம்னு சொல்லுங்க. ஏ சக பி சக சி ஒன்றின் கீழ் ஏ சக ஒன்றின் கீழ் பி சக ஒன்றின் கீழ் சி பெரிது அல்லது சமன்
9ன்றதை காட்டி வச்சிருக்கோம் என்ன பெரிதல்ல சமன் 9 என காட்டு இப்போ இதில் பிள்ளை எங்களுக்கு 2 சகையே வரணும் மாதிரி 2 சகையில் 2 சகை கவனிச்சு கொள்ளுங்க இந்த கேள்வியில் அது சகண்டு இருக்குது சகை இல்லை அதெல்லாம் சயவாகும் இதெல்லாம் சாய சாய ரைட் இப்போ சயண்டா நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஏ இருக்கிற இடத்துல 2 சாய ஏ போட்டோம் என்றால் என்ன நடக்குதுன்றதை பாரு பிக்கு 2 சாய பி என்று கொடுப்போம் சிக்கு 2 சாய சி என்று கொடுப்போம் ஏன்னா இதில் உண்டின்கள் 2 சாய என்ன கீழே 2 சாய ஏ 2 சாய பி 2 சாய சி இருக்கல்லோ அது இருக்கிறதுக்காண்டி எங்களுக்கு தெரியும் இது பெரிது பூஜ்ஜியம் என்ன முதல்ல ஏபிசி பெரிது பூஜ்ஜியம் எடுத்து தான் செய்தாங்க இப்போ ஏபிசிக்கு பிரதிடுறதும் பெரிது பூஜ்ஜியமாக இருந்தால் தான் பிரதிடலாம் இல்லாட்டி பிரதிட இல்லாது அதுக்காண்டி தான் அவராய கேட்டு பெரிது பூஜ்ஜியம் காட்ட சொல்லி அதை கேட்டுற காட்டில் நாங்கள் காட்டித்தானே செய்ய வேண்டியிருக்கு என்றால் இதில் ஏக்கு பதிலாக வரும் 2 சாய ஏ பிக்கு பதிலாக 2 சாய பி கூட்டேக்கில் பாருங்க 6 சாய ஏ சக பி சக சி என்று வரும் 6 சாய ஏ சக பி சக சி என்று வரும் இனி ஒன்றின்கீழ் ஏக்கு நாங்கள் இதெல்லாம் ஒன்றின்கீழ் 2 சாய ஏ பிக்கு பதிலாக 2 சாய பி 2 சாய சி பெரிதல்ல சமன் 9 என்று இருக்க போகுது இந்த ஏ சக பி சக சிக்கு பதிலாக நாங்கள் 1 பிரதியிடலாம் பிரதியிட்டம் என்றால் 6 சாய 1 5 ஒன்றின்கீழ் 2 சாய ஏ ஒன்றின்கீழ் 2 சாய பி ஒன்றின்கீழ் 2 சாய சி பெரிதல்ல சமன் 9 அந்த 5 அங்கால விடுவோம் 2 சாய பி 1 2 சாய சி 9 5 வருது ஆனால் எங்களுக்கு கேட்கப்பட்டது 9 5 இல்லை இந்த பக்கம் 1 2 சாய இல்லை கேட்கப்பட்டது 1 ஏ 2 சாய ஏ பி 2 சாய பி என்று இருக்கு இப்போ இதை எப்படியே வச்சுட்டு நல்லா சுருக்கி கொண்டு போவோம் இங்கே பாருங்க ஏ 2 சாய ஏ பி 2 சாய பி சி 2 சாய சியை கருதுவோம் அப்போ இந்த ஏனா எழுதலாம் இங்கே பாருங்க 2 சக இல்லை 2 எனக்கு 2 சாய ஏ எழுதி போட்டு என்னன்றதுலாம் பாருங்க இதில் சய முன்னுக்கு போடணுன்றால் அப்போ சகையே வந்துட்டுது சக 2 இவருக்கும் போடலாம் சய 2 சாய பி சக 2 சாய பி சய 2 சாய சி சக 2 சாய பி என்ன செய்யறா அப்படி 2 சாய சி பாருங்க இப்போ தனியாக பி ஏ என்ற இடத்துல ஒரு 2 கூட்டி 2 கழிச்சிருக்கணும் ஒரு ஒன்றும் இல்லை இப்போ இது வரப்போது 2 சாய ஏ சாய 1 வரும் இது வரும் 2 சாய பி சாய 1 வரும் 2 சாய சி சாய 1 ரைட் ரெண்ட பொது எடுத்தமென்றால் 1 சாய ஏ 1 சாய பி 1 சாய சி சாய 1 சாய 1 சாய 1 சாய 3 தனியாக இருக்க போகுது இப்போ நாங்கள் பார்த்தனாங்க இவர் பாருங்க ஏற்கனவே நிறுவி வச்சிருக்கிறோம் 1 சாய ஏ 2 சாய பி 2 சாய சி 9 5 விட பெரிதண்டு இப்போ நாங்கள் நிறுவினது இவர் 9 5 விட பெரிதல்ல சமன் அப்போ நாங்கள் எழுதலாம் இந்த கோவையானது 2 தர 9 5 சாய 3 விட பெரிதல்ல சமனா இருக்கும் இதுக்கு வர விட 9 5 விட பெரிதானே சரி நாங்கள் என்னத்தை தொடங்கினா இந்த கோவின் இடது பக்கத்தில் என்ன இருக்குது இது திருப்பி எழுதுவோம் ஏ 2 சாய ஏ பி 2 சாய பி சி 2 சாய சி எடுத்து வச்சிருக்கோம் இதில் பாருங்க 18 5
சாய 3 கழிச்சிங்கள் என்றால் 2 சாய A 2 சாய B 2 சாய C 15 3/5 விட பெரிதல்ல சமன் என்று வருது. விடிய பாருங்க, அதான் கேட்டு வர 3/5 விட பெருசு. விளங்குதானே? ஆக இதுதான் ஒரு வழி என்று இல்லை பிள்ளைகள், வேறு வழியும் இருக்கலாம். இது ஒரு பழைய பாஸ் பேப்பர் கேள்வி உண்டு. நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் அவரும் கேட்டிருக்கோம். இதை நிறுவுக, இதை நிறுவுக, இதை உய்த்தறிக. அப்போ அதுலேருந்து இதுக்கு என்னென்னு வரலாம்னு யோசிக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான். டக்குன்னு ஐடியா வரதா கொஞ்சம் கஷ்டமான வேறு தான் யோசிச்சு பழகணும். ரைட்? இப்போ உங்களுக்கு வர கேள்வியில் சில நேரங்களில் இவ்வளவு கஷ்டமாக இல்லாமல் இருந்திருந்தாலும் கடைசி 10 வருஷம் பாஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டமான கேள்விகள் வந்து இல்லை. இருந்தாலும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியக்குள்ள வேர்ஸ்ட் கேஸுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அதாவது எவ்வளோத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக பேப்பர் வரும் நினைச்சு ப்ரிப்பேர் ஆகணுமோ அந்தளவுக்கு அந்தளவு சுகமாக இருக்கும் எக்ஸாம் செய்யக்குள்ள. ஒரு ஏ எடுக்கிற மாணவன்றது அப்படித்தான் ப்ரிப்பேர் பண்ணுவார். அடுத்த கேள்வியப்பா, ஏபிசி பிக்யூஆர் எனும் நேரங்களுக்கு பெரிது 9 இது என நிறுவுக. எங்க பார்ப்போம், ஏபிசி பிக்யூஆர் எனும் நேரங்களுக்கு இப்போ ஏ பெரிது 0 இது பெரிது 0 என்றால் இங்கே பாருங்கோ, நாங்கள் எழுதலாம் P/A சக Q/B சக R/C A/P B/Q C/R இப்படி இருக்கு. இது பெரிதல்ல சமன் 9 தான் நாங்கள் நிறுவனம். இப்போ நாங்கள் இவரை தனியாக எடுத்து ஒரு கோவை எடுப்போம், இவரை தனியாக எடுத்து ஒரு கோவை எடுப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்களே, இது நாங்கள் முதல் செய்த மாதிரி எக்ஸாக ஒய்ஸாக Z இங்கே 1 X 1 Y 1 Z பெரிதல்ல சமன் 9 2-3 தடவை அப்படி கேள்விகள் செய்தாங்க. இப்போ அந்த ஐடியாவை தான் பாவிக்கப்படும். இதை தனியாக 3 கெடுக்கிறது, அதை தனியாக ஒரு 3 கெடுக்கிறது, பெருக்கி விடுறது. அப்போ பாருங்க எடுப்போம், P/A Q/B R/C பெரிது 0 நேரங்கள்னு சொல்லியிருக்காரല്ലോ, பெரிது 0. அப்போ கூட்டலிட பெரிது சமனாக இருக்கலாம், சமன் இல்லாமலும் இருக்கலாம். அப்போ இதில் சமன் பெறலாம். பெருக்கலிட இந்த இலக்கங்கள் பிள்ளைகள் இந்த எண்கள் தங்களுக்குள்ள சமனாக இருக்குமாக இருந்தால் இதுலேயும் சமன் வரலாம். அப்போ கூட்டலிட எழுதுங்க, P/A Q/B R/C 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிக்கிறது. அது பெரிதல்ல சமன் பெருக்கலிட கனமூலம் P/A Q/B R/C. இது ஒரு சமன்பாடாக இருக்கட்டும். இனி இவன் தலகுகளை யோசிங்க. இவன் தலகுகள் அதாவது A/P B/Q C/R நேரங்கள். அப்ப அவைண்ட கூட்டலிட பெரிதல்ல சமன் பெருக்கலிட பதழுதலாம் A/P B/Q மாறி போடுறோமா இல்லை, சரி, C/R பெரிதல்ல சமன் கீழே 3 வரணும். இட கனமூலம் A/P B/Q C/R இது 2வது. இப்போ 1ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கள் என்றால் எங்களுக்கு தேவையான மாதிரி வரும். பாருங்க, இதில் ஒரு 3 அதில் ஒரு 3 இருக்கு. அப்போ 9 இஞ்சால் எடுப்போம். இஞ்சால வரும் P/A Q/B R/C தர A/P B/Q C/R. அந்த பக்கத்தில் நல்ல விஷயத்தை பாருங்க, கனமூலத்துக்குள்ள இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் ஒன்று கொண்டு தலகுகளா இருக்கு. இங்கே P/A இருக்கு, இங்கே A/P இருக்கு, ரெண்டும் வெட்டுப்படும். Q/B B/Q வெட்டுப்படணும். R/C C/R வெட்டுப்பட்டால் அது பெரிதல்ல சமன் 1 தான் வரும். இது கனமூலம் 3 இல்லை, கனமூலம் 9 அங்கால விடுங்க. P/A Q/B R/C A/P B/Q C/R பெரிதல்ல சமன் 9. விளங்கிச்சோ? அப்ப இந்த ஐடியா எங்களுக்கு முதலே இருக்கு பிள்ளைகள். X, Y, Z 1 X 1 Y 1 Z பெரிதல்ல சமன் 9ன்னு காட்டி இருக்கிறோம். அப்ப அந்த ஐடியாவை பாவிக்கணும். இதான் அந்த பிராக்டிஸ் இந்த பிரயோஜனம் சொல்றது. பிறகு என்ன கேட்டவர்,
அதில் என்ன கேட்கப்பட்டிருக்கு? இதுதான் இப்போ காட்டிட்டோம். அதில் ரெண்டாவது பகுதி என்ன கேட்கப்பட்டிருக்கு? ABZX என நேரன்களில் Z பெரிது X எனின் X வர்க்கம் Y AZ plus BX கணம் எனவும் இருப்பின் Y பெரிது 2 வர்க்கம் மூலம் AB என நிறுவுக. பாப்போம், இதெல்லாம் நேரன்களாம் என்ன. இப்போ பாருங்க என்ன செய்வோம் என்றால் கூட்டலிட பெருக்கலிட போடுவோம் AZக்கு BZ கணத்துக்கு. நாங்கள் அதை சொல்ல வேண்டியிருக்கும் AZ பெரிது 0 AZ கணமும் பெரிது 0 கூட்டலிடை பெரிதல்லது சமன் பெருக்கலிடை AZ BZ கணம் பெரிதல்லது சமன் வர்க்கமூலம் AZ BZ கணம். இந்த AZ BZ கணத்துக்கு அதை போடலாம் X வர்க்கம் Y. இதுல Z வர்க்கத்தை வெளியில் எடுக்கலாம். Z இருக்கு, Z கணம்னா Z இன் 4ஆம் அடுக்கு வெளியே வந்தா Z வர்க்கம். அப்ப X வர்க்கம் Y பெரிதல்ல சமன் Z வர்க்கம் வர்க்கம் மூலம் AB என்று இருக்கு. 2 போனது 2 வர்க்கம் மூலம் AB. இப்ப இந்த X வர்க்கத்தையும் Z வர்க்கத்தையும் வெட்டணும். அதுக்கு இன்னொன்று இருக்கா பாருங்க. Z பெரிதல்ல சமன் X ரெண்டுமே நேர். அப்ப நாங்கள் வலுக்களை போடலாம். இனி போடலாம் Z வர்க்கம் Y பெரிதல்ல சமன் X வர்க்கம் Y என்று ரெண்டு பக்கம் Y ஆல பெருக்கி விடலாம். என்ன காரணம்னா Y பெரிது 0. ஒரு நேரனால ரெண்டு பக்கம் பெருக்கலாம். அப்ப X வர்க்கம் Y லும் பார்க்க பெரிது Z வர்க்கம் Y என்று வருது. அப்ப இதிலிருந்து எழுதலாம் பாருங்க. Z வர்க்கம் Y பெரிது அல்லது சமன் X வர்க்கம் Y பெரிது அல்லது சமன் 2 Z வர்க்கம் வர்க்கம் மூலம் AB. இப்ப பாருங்க இவரையும் உண்டு எடுத்து விடுவோம். எடுத்தால் Z வர்க்கம் Y 2 Z வர்க்கம் AB. Z வர்க்கம் என்றது பெரிது 0 இருக்கிற கணியம் என்ன? Z என்றது ஒரு நேர்கணியம், Z வர்க்கம் நேர்கணியம். அதை வெட்டி விட்டோம் என்றால் Y பெரிதல்லது சமன் 2 வர்க்கம் மூலம் AB. பாருங்க வகுக்கப்பட்ட விட சரியா உண்டு. Y பெரிதல்லது சமன் 2 வர்க்கம் மூலம் AB. விளங்கிச்சோ? தரவுகள்ல இருந்து மெல்ல மெல்லமா பார்த்து கொண்டு போகணும் என்ன மாதிரி விடைய எடுக்கிறேன். அடுத்தது நேரன்கள் இரண்டின் கூட்டலடியானது அவற்றின் பெருக்கலடியை விட பெரிது அல்லது சமம் என காட்டுக. பாருங்கோ, நாங்கள் எடுப்போம் வர்க்கமூலம் A சய வர்க்கமூலம் B வர்க்கம் பெரிதல்ல சமன் 0. இங்க A பெரிது 0 B பெரிது 0. A 2 வர்க்கமூலம் AB B. A சக B பெரிதல்ல சமன் 2 வர்க்கமூலம் AB. A சக B இன் கீழ் 2 AB. கூட்டலிடை பெரிதல்ல சமன் பெருக்கலிடை. இதிலிருந்து அல்லது வேறு விதமாக n சக ஒன்று பெரிதல்ல சமன் n சக r சக ஒன்று என நிறுவுக. இதை பாவிச்சு அதை நிறுவுவோம். பாருங்க, இதிலிருந்து அல்லது வேறு விதமாக அது. அப்ப நாங்க எடுப்போம் பாருங்க, r சிறிதல்ல சமன் எண்ணாக இருக்கும் வரைக்கும் n சக r பெரிதல்ல சமன் 0. ரைட். r பெரிது 0 இருக்கும் வரைக்கும் r சக 1 பெரிதல்ல சமன் 0. ஒன்று கூட்டைக்குள்ள பெரிது. அப்ப இது ரெண்டுமே நேரன்களாக இருக்க போகுது. அப்ப எழுதுவோம் நாங்கள் கூட்டலிடை பெருக்கலிடை ரெண்டுமே சமனாயம் வரும். என் சை ஆறும் ஆர் ச ஒன்றும் சமனாக வரைக்குள்ள கூட்டலிடையும் பெருக்கலிடையும் சமனாக வரும். என் சை ஆர் வேறு ஆர் ச ஒன்று வேறையா இருக்கக்குள்ள இது ரெண்டும் வேற வேறையா இருக்கும். அப்போ சமன் வராது. சரி, எழுதுவோம் என் சை ஆர் ஆர் சக 1 கீழே 2 என் சை ஆர் ஆர் ச 1 வர்க்கமூலம். அப்ப இங்க பாருங்க, ஆறு மாறும் விட்டுப்பட்டால் என் ச 1 கீழ் 2 பெரிதல்ல சமன் வர்க்கமூலம் என் சை ஆர் ஆர் சக 1. இது சரி. இனி அதுக்கப்புறம் என்ன இருக்கிறார்? எந்த ஒரு நிறைய எண் பெரிது ஒன்றிற்கும் இது என காட்டுக. இப்போ நான் இப்போ நிறுவி இருக்கிற இதுதான் பிள்ளைகள். என் சக 1 கீழே 2 பெரிதல்ல சமன் என் சை ஆர்
ஆர் சக ஒன்று. இந்த ஆறின் ரேஞ்ச் என்ன பிள்ளைகள் இங்கே பாருங்க, ஆறின் ரேஞ்ச் சைவர கூடவே இருக்கணும், என் வரைக்கும் போகலாம். 6 கொண்ட போடுவோம், என் சக ஒன்றின் கீழ் 2. இதில் ஒன்றை போட்டிங்கள் என்றால் என் சக 1 இங்கே 2. 6க்கு 2 போட்டிங்கள் என்றால் திரும்பவும் என் சக 1 கீழே 2, என் சக 2, 2 3 2 வரும். 6க்கு 3, இதில் போட்டால் என் சக 3 3 3 4 இப்படியே போகுது. கடைசியாக 6க்கு n வரைக்கும் பிரதியிடலாம். 6க்கு என்ன பிரதிட்டீங்கள் என்றால் என் சக ஒன்றின் கீழ் n இல்லை, கீழே 2 தான் இருக்குது, கீழே n வராது பிள்ளைகள். 6க்கு என்ன பிரமாணம் போட்டாலும் இந்த பக்கம் மாறாது, என் சக 1 2 தான், பெரிதல்ல சமன். இதில் 6க்கு என்ன போட்டிங்கன்னா இதில் சைவர் வரப்போகுது, என்ன சைவர். அப்போ நாங்கள் என் போட வேண்டாம் பிள்ளைகள், 6க்கு என் சக 1 வரைக்கும் போடுவோம். 6க்கு என் சக 1 வரைக்கும் போடுவோம். போட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் மாற்றம் இல்லை, இஞ்சால என் சக 1 போட்டிங்கன்னா கழிக்கக்குள்ள 1 வரும், இதில் என் சக 1 n வரும். அதே மாதிரி 6க்கு சைவரையும் போட்டு விடுவோம். போட்டால் என் சக 1 கீழ் 2 பெரிதல்ல சமன், இதில் சைவர் என்றால் n பெற 1 வரும். அப்போ இங்கே பாருங்க, இதில் சைவர் வரதா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சைவர் சக 1 தான் இருக்கு. இப்போ சைவர் வந்தாலும் 6 சக 1 நேர்நிறை என்றால் 6 ரேஞ்ச் எப்படி வரப்போகுது என்றால், நாங்கள் இந்த கருதுகிற 2 இலக்கமும் 2 எண்களும் மறையாகாத மாதிரி 6க்கு போடுவோம். அதால நான் சொன்னேன் R என்னை விட கூட வரையலான். ஏன் என்னை விட கூட வந்தால் இது மறையாகிடும். மறையாகினால் கூட்டலிட பெருக்கலிட கதை சொல்ல செய்யலாது. கூட்டலிட பெருக்கலிட கதை சொல்ல போறீங்கன்னா சொல்ற இலக்கம் எல்லாம் நேராக இருக்கலாம் அல்லது பூஜ்ஜியமாக இருக்கலாம். அதாலான் R என்னை விட கூடலான்னு சொன்னான். அதே மாதிரி இதுல சொல்றேன்னா உண்மையில் R சக 1 பெருசா இருந்தா காணும் எங்களுக்கு. அப்ப R சைவர் வரைக்கும் போடலாம். நாங்க பாருங்கோ, இப்ப என்ன செய்வோம், இவ்வளவுத்தையும் பெருக்குவோம். பெருக்கினால் சைவர்ல இருந்து என் சக 1 என்றால் n தடவைகள் அது வந்திருக்கு. 1லேருந்து என் சக 1 என்றால் என் சக 1 தடவை, சைவரம் வரைக்குள்ள n தடவைகள். என் சக 1 கீழே 2 n. இங்கால பாருங்கோ, 1 2 3 சொல்லி n வரைக்கும் பெருக்கப்பட்டிருக்குது முதலாவது இலக்கம். அப்ப அது n ஃபேக்டோரியல், n காரணியம். ரெண்டாவது இலக்கமும் 1லேருந்து n வரைக்கும் வந்திருக்கு, n ஃபேக்டோரியல். அப்ப n ஃபேக்டோரியல் என்றது 2 தரம். n ஃபேக்டோரியல் பெருமானம் x என்றால் வர்க்க மூலத்துக்குள்ள x தர x ன்னு வந்திருக்கு. வர்க்க மூலத்துக்குள்ள x தர x என்றால் வர்க்க மூலத்தை எடுத்து விட்டால் ஒரு x மட்டும் வெளியே வருவார். அப்ப இதை எழுதுங்கோ, n சக 1 n-ஆம் அடுக்கு 2 n வர்க்க மூலத்தை விட்டுட்டு n ஃபேக்டோரியல் மட்டும் எழுதலாம். ஆக n சக 1 n-ஆம் அடுக்கு 2 n n ஃபேக்டோரியல் பார்க்க பெரிதல்லது சமனாக இருக்கணும். 2 n ஃபேக்டோரியல் பார்க்க பெரிதல்லது சமனாக இருக்கிறது. பாருங்கோ, நல்ல கேள்வி உண்டு. ஆறுதல 6க்கு ஒரு பிரமாணம் போட்டு போட்டு பார்த்து பெருக்கைக்குள்ள விட சிம்பிளா வருது. UVW என்ப நேரன்களாகவும் UV சக W சமன் 1 இருப்பின் 2 சமன்லி இருக்குது. இங்க வரும் 2 சமன்லி இருக்கு. அப்புறம் நான் முதல் இவரை எடுத்துப்பாம். 8 UVW 1 சாய U 1 சாய V 1 சாய W பார்த்தால் இந்த 1 சாய U என்றதுக்கு பதிலாக போடலாம்ல V சக W. சரிதானே? அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னா கூட்டலிட வேலையை பார்ப்போம். இங்க பாருங்க, இப்படி எடுப்போம். 1 சாய U என்றது V சக W. VW எல்லாம் நேரன்களபடி அது நேரன். 1 சாய V என்றது U சக W நேர். 1 சாய W என்றது U சக V நேர். கூட்டலிட பெரிதல்ல சமன் பெருக்கலிட. அப்பொழுது பாருங்க, 1 சாய U சக 1 சாய V சக 1 சாய W கீழே 3 பெரிதல்ல சமன்
வர்க்கமூலம் இல்லை கனமூலம் 1 சாய u 1 சாய v 1 சாய w. இதில் பாருங்கோ நாங்கள் எடுக்கலாம் 3 இருக்குது சாய u சக v சக w கீழே 3 கனமூலம் 1 சாய u 1 சாய v 1 சாய w. இனி இதுக்கு பதிலாக 1 போடலாம் 3 சாய 1 எண்கள் 3 1 சாய u 1 சாய v 1 சாய w கனமூலம். இது 2 எண்கள் 3 கனமூலத்தை எடுக்கணும் என்றால் அது 3ஆல் பெருக்கணும். அப்போ பாருங்க 3 தரம் 2 4 8 3 9 3 27 பெரிதல்ல சமன் 1 சாய u 1 சாய v 1 சாய w என்று வருது. ஆனால் பாருங்க உங்களுக்கு தரப்பட்ட விடிய 8 27 இந்த பக்கம் எடுத்தாச்சு. இனி நாங்கள் இந்த பக்கத்தை எடுக்கிறத பார்க்கணும். அந்த பக்கத்தை என்ன எடுக்கலாம் அதை நாங்கள் மெட்ட முறையை பாவிச்சு பார்ப்போம். இதை 1 வச்சுட்டு அடுத்த பகுதிக்கு செய்வோம். பாருங்க இப்படி u சக v இன் கீழ் 2 பெரிதல்ல சமன் வர்க்கமூலம் uv v சக w பெரிதல்ல சமன் vw u சக w இன் கீழ் 2 எடுக்கிறோம் இல்லையா 2 எடுக்கிறேன் பாருங்க uw இப்போ இந்த 3 பெருக்குவோம். பெருக்கினால் u சக v v சக w u சக w கீழே 8 பெரிதல்ல சமன் இங்கே பாருங்க வர்க்க மூலத்துக்குள்ள 2 தரம் u வருது 2 தரம் v வருது 2 தரம் w வருது. இப்போ விளங்குது ஏன் நான் 2 எடுத்து பெருக்கணும். இந்த அங்கே வரைக்கும் 8 uv w வரப்போகுது. இந்த u சக vக்கு பதிலாக போடலாம் 1 சாய w ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கலாம். இவருக்கு பதிலாக போடலாம் 1 சாய u இவருக்கு பதிலாக போடலாம் 1 சாய v 8 uv w விளங்கிச்சதோ. அப்போ இது 2வது வச்சேன் என்றால் எங்களோட 1வது 2வது சேர்த்து விட்டோம் என்றால் 1,2 இருந்து 8 uv w தான் ஆக சின்னவர். அவரோட பெரிது 1 சாய u 1 சாய v 1 சாய w. அவரோட பெரிது என்ன புறப்பாடுபடுத்துறாங்க 8/27 விளங்குதானே. ரைட். அப்போ பிள்ளைகள் பாருங்க சமநிலைகள் என்றால் என்ன, சமநிலைகளை நிறுவுறது என்றால் சமநிலை தீர்க்கிறது இல்லை சமநிலைகளை நிறுவுறது என்றால் என்ன மாதிரி கேட்கப்பட்ட சமநிலையோடு எடுக்கிறது என்ன மாதிரி செய்கிறதுன்றதுக்கு மெல்ல மெல்ல குட்டி குட்டி கணக்கிலிருந்து தொடங்கி மிகவும் கஷ்டமான கணக்கு வரைக்கும் அதாவது பழைய பாஸ் பேப்பரில் 90களில் வந்த கேள்விகள் வரைக்கும் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இவ்வளவுத்தே நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு சமநிலை ஒரு பிரச்சனையாக இருக்க இயலாது. ரைட். நாங்கள் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் என்றால் இதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது சமநிலைகளை தீர்த்தல் என்றது. இப்போ சமநிலை எக்ஸ் பெருக்கன் 2x 3 சிறிது 4 என்றிருந்தால் அதை தீர்த்து எக்ஸுக்குரிய என்ன பெருமானம் எடுக்கிறத பார்க்கணும். ஏனென்றால் உங்களுக்கு இப்போ இருக்கிற எக்ஸாம் ஃபார்மேட்டில் உங்களோட பகுதி 1 பேப்பரில் பகுதி ஏயில் குட்டி குட்டி கேள்விகள் 10 சின்ன கேள்வி அதுக்குள்ள சமநிலை மட்டுச்சார்புகள் வாரது. அதில் ஒரு கேள்வியாக வராது. சில நேரங்களில் பின்னுக்கும் ஒரு கேள்வியில் வரலாம் பகுதியாக, பட் கட்டாயம் முன்னுக்கு வாரது பகுதி ஏயில். ஆக மட்டுச்சார்புகள் சமநிலைகள் இதில் எப்படி தீர்க்கிறது என்றதை தான் நாங்கள் தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். விளங்கிச்சோ? எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.